அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நவம்பர் 20ஆம் தேதி என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். நவம்பர் 20ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் ஆங்கிலத்தில் பதித்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் இருந்து அஹ், என்ன பகிர்ந்துள்ளார் என்பதை முதலில் தமிழில் பார்ப்போம். வளவை என்று கூறலாம். நவம்பர் 20ஆம் தேதி பதிவினை பேரார்வமும் அகத்தன்மையும் மீறும்போது இறைமையின் ஒழுங்கை உணர முடியாது. பேரார்வத்தின் போக்கில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் இடைவிடாத மோதலாக உள்ளது. செயலுக்கும் எதிர்வினையும் உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைமை நீதியானது ஆற்றல்களின் நடுநிலை மிகுந்த கணிப்புடன் துல்லியமாக ஒழுங்குபடுத்தி காரணத்தையும் விளைவையும் மிக நுண்ணிய அளவில் நிலைப்படுத்துகிறது. முரண்பாட்டில் ஈடுபடுவதால் நேரிய செயலாட்சி உணர இயலாது, உணர முடியாது என பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். What he says on November 20th, we can say in English, skill in acrostic word, strengthening knowledge, initiative, lengthen levels. Strengthening knowledge, initiative, lengthen levels. The divine order cannot be pursued until passion and self are transcended. In the region of passion, there is ceaseless conflict of forces causing suffering to all who are involved in them. There is an action and reaction, and within and above all is in the divine justice regulating the play of forces with the utmost mathematical accuracy, balancing cause and effect with the finest precision. Justice is not perceived, cannot be perceived by those who are engaged in conflict. Skill, in single word, we can say skill, strengthening knowledge, initiative, length, and levels. Divine order cannot be perceived until passion and self are transcended. இத்துடன் இந்த நவம்பர் 20ஆம் தேதி பதிவினை ஒரு சொல்லில் வளவை என்று கூறி பேரார்வம் அகத்தன்மை மீறும்போது இறைமையின் ஒழுங்கை உணர முடியாது. முரண்பாட்டில் ஈடுபடுவதால் நேரிய செயலாட்சி உணர இயலாது, உணர முடியாது என பயந்து இன்றைய பதிவினை நவம்பர் 20ஆம் தேதி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.